இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. இதை நம்ம விளங்கணும். என்கிட்ட கேட்பாங்க, சீமான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா பட் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறாங்க. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்தலாம்? ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறீங்க. பால்ல தண்ணி கலந்தா வாங்க மாட்டேங்கிறீங்க, எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மாட்டேங்கிறீங்க, அரிசியில கல்லு கிடந்தா ஒவ்வொரு கற்களா எடுத்து போட்டு சமைக்கிறீங்க. அப்ப அந்நிய மொழி சொற்களை எப்படி உங்க தாய்மொழியில கலக்க ஏற்படுத்தி நீங்க விரும்புறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்பாத நீங்க தாய்மொழியில மட்டும் ஏன் கலக்க விரும்புறீங்க? ஒரு உலக சிறந்த மொழியை தங்கிலீஷ் மொழியா மாத்திட்டீங்க. உங்களுக்கு பாருங்க, அவனுக்கு அரிசி ரைஸ், நெல்லு ரைஸ், சோறு ரைஸ் தான். உங்களுக்கு 3 சொற்கள் இருக்கு, நெல்லு அரிசி சோறுன்னு. அவனுக்கு சின்னம்மாவும் ஆன்டி தான், பெரியம்மாவும் ஆன்டி தான், அத்தையும் ஆன்டி தான். அப்ப 3 சொற்கள் வச்சிருக்கீங்க, சின்னம்மா பெரியம்மா அத்தைன்னு. அவனுக்கு எல்லாமே லவ் தான். உங்களுக்கு அன்பு, பாசம், பரிவு, கருணை, இரக்கம், நேசம், எவ்வளவு சொற்களை வச்சிருக்கீங்க. ஒண்ணுதான், நீங்க தாய்மொழியை பேசாதது என்பது நீங்க அவமானம் நினைக்கிறீங்க. அண்ணல் காந்தியடிகள் குழந்தைக்கு தாய்ப்பால் போன்றது தாய்மொழி கல்விங்கிறது. அதை கொடுக்காத ஒருவித தேசத்துறவு குற்றம்ங்கிறது. ஆங்கிலம் பேசுகிறீர்களா, ஆங்கிலத்திலே பேசுங்கள், அந்த மொழியை பெருமைப்படுத்துங்கள். தமிழில் பேசுறீர்களா, தமிழிலே பேசுங்க, நம் தாய்மொழியை வாழ வைங்க. இதான் நம்ம சொல்றோம். உலகத்தில் எம்மொழியும் கற்போம், நாம் வாழ்வதற்கு. நம் மொழி தமிழ் கற்போம், நம் இனம் வாழ்வதற்கு. உங்க உறுதியை ஏற்றுங்க. சாதாரண ஒரு தானி ஓட்டுநர்கிட்ட கூட, தானின்னா உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட சொல்றேன், அவர்கிட்ட போய் ஒரு வழி கேளுங்களேன். ஸ்ட்ரைட்டா போங்க, இமிடியேட்டா லெப்ட்ல கட் பண்ணுங்க, அப்புறம் ரைட்ல டர்ன் பண்ணுங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்டா போங்க, ஒரு குட்டிச்சேர் வரும், முட்டிச்சாங்கிற மாதிரியே வழி சொல்லுங்க. நான் அண்ணன் தொடக்கத்தை தம்பி படம் எடுத்துக்கும் போது தானியில தான் பயணம் செய்வேன். அந்த தம்பிகிட்ட இடதுபுறம் திரும்பிப்பான்ட்ட ஓட்டுநர்கிட்ட. இல்ல ரொம்ப நேரம் அவர் இந்த கை விட்டு யோசிக்கிறாரு, இந்த கை விட்டு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்து வண்டியை நிறுத்திட்டு, அண்ணா தப்பா எடுத்துக்கலன்னா இடதுன்னா லெப்ட் தானேங்கண்ணா, அவர் தலையில அடிச்சுக்கிட்டாரு. எனக்கு இது கூட தெரியல என்னன்னு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அது தாய்மொழியை மறந்த இனம் வாழ்ந்ததாக உலக வரலாற்றில் செய்தி இல்லை. மரடோனா வர்றாரு, கேரளாவுக்கு வர்றாரு. நிறைய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் போய் அவர்கிட்ட பேட்டிக்கு நிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அதனால உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு. அதுக்கு மரடோனா சொல்றாரு, என் தாய்மொழி தெரியல தாண்டா நான் அவமானப்படணும், அடுத்த மொழி தெரியல நான் ஏன்டா அவமானப்படணும்.